இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, லேமுவேல் என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என்னோடு கூட வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. ஒரு சப்ஸ்கிரைபர் கடந்த வாரத்தில் கேட்ட ஒரு கேள்விக்காக தான் இந்த காணொலியை பதிவிடுகிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் லேமுவேல் யார், அவரது தாயார் யார் என்ற அவர் கேட்ட கேள்விக்கு தான் இந்த பதில். அதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்வதற்கு முன்பாக 31 வசனங்களை கொண்டுள்ள இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை ஒரு முறையாவது நீங்கள் வாசித்து விடுவது நல்லது. புரிந்து கொள்ளக்கூடிய மிக எளிமையான நடையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக நீதிமொழிகள் புத்தகத்தை பொறுத்தவரையில் 31 அதிகாரங்கள் உள்ளன என்பதும் ராஜா சாலமோனால் இவை எழுதப்பட்டது என்பதும் யாவரும் அறிந்ததே. அதற்காக நம்ம வேத ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவன் என்பது யார்? சாலமோன். சாலமோன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுக்கள் 1005. ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒட்டுமொத்த 31 அதிகாரங்களை கொண்ட இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை சாலமோன் தான் எழுதினான் என்று. ஆனால் உண்மையில் எல்லாவற்றையும் ராஜா சாலமோன் எழுதியதா என்றால் இல்லை என்பதுதான் வேத ஆராய்ச்சியாளர்களின் பதில். அதாவது ஒரு சில நீதிமொழிகள் ராஜா சாலமோனால் எழுதப்பட்டதாகவும், ஆனால் பின் நாட்களில் எசேக்கியா ராஜாவால் அது பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக 1 to 22 அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா சாலமோன் மட்டுமே நேரடியாக எழுதியது என்றும், 22 to 24 அதிகாரங்கள் அவரால் எழுதப்பட்டதற்கு பதிலாக தொகுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லுகிறாங்க. அது மட்டுமில்லை, நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தின் ஆசிரியராக ஆகூர் என்பவரையும் 31வது அதிகாரத்தின் ஆசிரியராக லேமுவேல் என்பவரையும் வேதாகமும் குறிப்பிடுகிறது. ஸோ இந்த தகவலே நம்மளுக்கு பல பேருக்கு தெரியாது. யார் அந்த 30வது அதிகாரத்தின் ஆசிரியரான ஆகூர் என்று பார்த்தா, நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தினுடனான அந்த தொடர்பை தவிர ஆகூரை பற்றி வேதாகமத்தில் வேறு எந்த குறிப்பும் இல்லை, எங்கும் நம்ம அறியப்படவும் முடியவில்லை. அடுத்தது யார் இந்த லேமுவேல், அவருடைய தாயார் யார் என்று நம்ம பார்த்தாங்கன்னா, இவங்களும் இதே மாதிரி தான். இந்த அதிகாரத்தினுடைய தொடர்பை தவிர நமக்கு வேறு எந்த டீட்டெயிலும் கிடைக்க மாட்டேங்குது. உண்மையில் இந்த லேமுவேல் யார் என்று பார்த்தீங்கன்னா, ராஜாவாகிய சாலமோனாக இருக்கும் என்று ஒரு தரப்பினர் சொல்லுகிறாங்க. அவரது தாயார் ஆப்வியஸ்லி பத்சேபாலாக தான் இருக்க வேண்டும் என்று பல வேத வர்ணனையாளர்கள் யூகித்து சொல்கிறாங்க. அதாவது லேமுவேல் என்பது சாலமோனுடைய புனைப்பெயராக இருக்கலாம் அல்லது ஒரு செல்ல பெயராக இருக்கலாம். இந்த புனைப்பெயரை அவரது தாயாராகிய பத்சேபால் அவரிடம் கனிவாக உரையாற்றும் நேரத்தில் பயன்படுத்தி இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இருப்பினும் இதை ஆதரிக்க ஒரு சின்ன ஆதாரம் கூட வேதாகமத்தில் இல்லை. மற்றொரு கோட்பாடு இருக்கிறது. அது என்னவென்று பார்த்தீங்கன்னா, லேமுவேலும் அவரது தாயாரும் ஒரு சிறந்த ராஜாவையும் அவரது தாயின் குணத்தையும் சித்தரித்து சாலமோனால் உருவாக்கப்பட்ட வெறும் கற்பனை கதாபாத்திரங்கள் என்பதுதான் இன்னொரு மாற்று கோட்பாடாக இருக்கிறது. மேலும் சாலமோன் தனது ஆலோசனையை அவன் தாய் வெளிப்படுத்திய விதத்தில் எழுதியிருக்கலாம் என்று அவங்க சொல்கிறாங்க ஒரு தரப்பினர். ஆனால் இவை எல்லாத்துக்குமே ஆதாரம் கிடையாது, எல்லாமே வெறும் யூகமே. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜாவாகிய லேமுவேலை பற்றி வெளிப்படுத்தப்பட்டுள்ளதை தவிர நமக்கு அதிகம் ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாது. லேமுவேலை பற்றி குறிப்பிடும் இந்த பகுதியை அடையாளமாக அடிப்படையாக எடுத்துக்கொண்டு அவர் ஒரு ராஜா என்றும் அவருக்கு ஒரு ஞானமான ஒரு தாய் இருந்ததாகவும் அவர் சில நீதிமொழிகளை எழுதினார் என்பது மட்டும்தான் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த பேசேஜ் நம்ம வாசிக்க போகும்போது லேமுவேல் என்ற பெயருக்கு தேவனுக்காக அல்லது தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட என்பது பொருள். நீதிமொழிகள் 31 பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம்
முதல் 9 வசனங்களை வாசித்தால் எழுதியவர் லேமுவேல் ராஜா என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ராஜா லேமுவேலின் வார்த்தைகள், அவருடைய தாய் அவருக்கு கற்பித்த முழு செயல்முறையும் பரிசுத்த ஆவியால் மேற்பார்வையிடப்பட்டு ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனம் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்பதுதான் சத்தியம். ஆக இந்த வேதாகமத்தில் இப்படி ஒரு அதிகாரம் குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னா இது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு வசனமாகத்தான் நிச்சயமாக இருக்க முடியும். எனவே ராஜா லேமுவேலின் தாயார் கொடுத்த அறிவுரை எந்த ஒரு ஆண் தலைவருக்கும் ஒரு நல்ல அறிவுரை தான் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. லேமுவேல் வளர்ந்து வரும்பொழுது அவருடைய தாய் அவருக்கு ஞானமாக அறிவுரை வழங்கினதை பின்னர் அவர் ஒரு கவிதை வடிவில் அமைத்து யுகங்களுக்காக பதிவு செய்துள்ளார் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 31:3வது வசனத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன அருமையான ஒரு அறிவுரைகளாக உங்களுக்கு தெரியும். நம்ம படிக்கும் போதே அதை ஈஸியாக புரிந்து கொள்ளவும் முடியும். ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே அப்படின்னு அவங்க தாயார் சொன்னதாக இவர் பதிவு செய்கிறார் இல்லைங்களா. அதாவது மோகத்தோடு பெண்களை துரத்துவது ஒரு ராஜாவின் பலத்தை குறைக்கும் என்றும் ஒழுக்கக்கேட்டின் வழியில் விழாதபடி லேமுவேலை அவரது தாயார் எச்சரிப்பதையும் நம்ம பார்க்க முடியும். குடிபோதையில் இருக்கும் ஒரு ராஜா ஒருபோதும் நல்ல ராஜாவாக இருக்க மாட்டார். எனவே மதுவை விரும்பும் ஒரு ஆட்சியாளர் நீதியை புரட்டி சட்டவிரோதமாக செயல்பட வேண்டி வரும் என்பதால் அந்த 4-7 வசனத்தை நீங்கள் வாசி பாருங்க. தன் மகனுக்கு மதுவின் ஆபத்துகளுக்கு எதிராக அவள் எச்சரிப்பதையும் நம்மால் வாசித்து புரிந்து கொள்ள முடியும். அதாவது இந்த லேமுவேல் மதுபானங்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் ஒரு ராஜாவிற்கு விபச்சாரத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை அவன் தவிர்க்க வேண்டும் என்றும் ஒரு தேவ பயமுள்ள தெய்வ பக்தி உள்ள ஒரு நல்ல தாயாக அவள் இருக்க விரும்புகிறாள் என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த தாயாருடைய பெயர் மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவளுடைய மரபு இன்றளவும் வாழ்கிறது. இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை அடிப்படையாக வைத்து தான் என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை இது சாலமோனாக இருக்கலாம், இது பத்சேபாலாக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா அவரே புனைப்பெயர் வைத்து ஒரு கற்பனை கதாபாத்திரமாக சொல்லப்பட்டிருக்கலாம். வாலிப வயதில் இந்த அம்மா இவருக்கு இது மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்திருக்கலாம், பின்னாட்கள் அவர் விழுந்து போயிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த லேமுவேலின் ஒரு தாய் பாருங்க, ஒரு ராணியோ ஒரு ஆட்சியாளரோ நிச்சயமாக இல்லை, தேவனை நேசிக்கிற ஒரு சாதாரண ஒரு தாய். ஆனால் அவள் ஒரு தாயாக மட்டுமல்ல, இஸ்ரவேலில் அவள் ஆழமும் புரிதலும் கொண்ட ஒரு சிறந்த ஞானத்தின் ஆசிரியராகவும் தன் மகனுக்கு ஒரு தீர்க்கதரிசியுமாக இருக்கிறாள். பாருங்க, இறுதியாக 8-9 வசனங்களை நீங்கள் வாசிக்க போகும்போது உங்களுக்கு தெரியும், ராஜாவாகிய லேமுவேலின் தாய் தன் மகனுக்கு உண்மையான நீதியின் அவசியத்தை பற்றி அறிவுறுத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். அதாவது தங்களுக்காக பேச முடியாதவர்களுக்காக நீ பேசு, ஏழைகள் அனைவருக்கும் நீ பேசு, அவர்களுடைய உரிமைகளுக்காக நீ பேசு, நியாயத்தை பேசி நியாயம் தீரு, ஏழைகளின் உரிமைகளை நீ பாதுகாத்து வை என்பது போல இந்த அம்மா தன்னுடைய மகனுக்கு அந்த அறிவுறு கூறுகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே சமயத்தில் லேமுவேல் தாயினுடைய போதனைகள் அதையும் தாண்டி சென்று ஒரு நல்லொழுக்கமுள்ள பெண்ணின் விரிவான வரைபடத்தை, ஒரு நல்லொழுக்கமுள்ள பெண்ணின் விரிவான வரைபடம், ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நமக்கு கொடுப்பதை இந்த பின்வரும் வசனங்களை நாம் வாசிக்க போகும்போது நமக்கு நன்றாக தெரிந்துவிடும். ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும், அவளை எப்படி நம்ம கண்டுகொள்ள முடியும் என்பதை ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயின் மூலமாகவே நம்ம இதை தெரிந்து கொள்ளுகிறதற்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போல் இருக்கிறது. அதை நீங்கள் பின்வரும் எல்லா வசனங்களையும் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஆக இந்த பெண் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொண்டவளாக, தேவ பக்தி உள்ள பெண்ணுக்கு அவள் ஒரு மாதிரியாகவும், ராஜாக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலையும் இவள் வழங்கி இருக்கிறாள் என்பதில் யாருக்குமே ஒரு மாற்று கருத்து இல்லை. இது ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இருந்தாலோ அல்லது புனைப்பெயர் இட்டு சாலமோனும் பத்சேபாலும் இருந்தாலும் சரி, ஆனால் இந்த அறிவுரையெல்லாம் இக்காலத்திற்கும் நமக்கு பயன்படும் நல்ல ஆலோசனைகள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவளுடைய பெயர் வேண்டுமானாலும் அறிவிக்கப்படாமல் இருக்கலாம், நாமளும் அதை தெரிஞ்சிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இவளுடைய பங்களிப்பு, இந்த தாயாருடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா ஒரு இன்றியமையாத ஒரு பங்களிப்பு. அதை நம்ம மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அல்லேலூயா. எனவே நம்ம முடிவாக இறுதியாக நான் என்ன சொல்கிறேன்னா, நன்றாக ஆட்சி செய்வது குறித்து ஒரு தாயின் நல்ல ஆலோசனையை கேட்கும் ராஜாவாகிய லேமுவேல் போன்ற பல ஆட்சியாளர்களை கர்த்தர் நமக்காக தந்தருள்வாராக என்று வேண்டுதல் செய்வதுதான் கிறிஸ்துவர்களாகிய நம் அனைவரும் கடமை என்பதை நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆக மொத்தம் இன்றைக்கி அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் என்னால் முடிந்தவரை நான் தேடி பிடித்து எல்லா டீட்டெயில்ஸையும் கொஞ்சம் பார்த்துட்டதுக்கப்புறமா இந்த காணொளி பதிவிடுகிறேன். உங்களுக்கு இதை விட அதிகமான ஏதாவது தகவல்கள் அறிந்திருந்தீர்களானால் அதை நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. அதை நானும் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். இது போன்ற பல கேள்விகள் அனுப்பியிருக்கிறீங்க. சில பேர் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க, எப்போது எங்களுடைய காணொளி நீங்கள் பதிவு செய்வீங்கன்னு சொல்லி. அது ப்ரையாரிட்டியில் தான் நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா முன்னாடி நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்காக நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ண முடியும். இப்போ இந்த லேமுவேல்னு கேட்ட கூட உடனே இதுவா அப்படின்னு சொல்லி நம்மளால் பதிவு பண்ண முடியாது. இவரை குறித்து எங்கெல்லாம் இருக்குது, இவரை குறித்து எங்கெல்லாம் பேசப்பட்டிருக்குது, இவர் எந்த கோத்திரத்தில் வராரு, இவர் உண்மையாகவே யார், எந்த வகைரால் வந்த ராஜா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும். ஸோ அதுக்கே காலங்கள் அப்படியே போயிடும் டெய்லி நம்ம வேதம் வாசிக்க போகும்போது. ஸோ அதனால் 1 by 1 உங்கள் காணொளிகள் பதிவிட செய்யப்படும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதையே நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை கொஞ்சம் தார்மீகமாக நீங்கள் தெரிவிக்கலாம். அநேகர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் தெரிவித்தீங்கன்னா இன்னும் நல்லதாக இருக்கும். சரி, ரகசிய வருகைக்காக காத்து கொண்டு இருக்கும் இந்த மணவாட்டி சபையை இரட்சகராகி இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமேன்.